வீடியோல பஜாஜ் ஸ்டைல் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க 2013ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி ஃபேஷன் ரீட்டைல் ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் பிஸ்னஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது மென்ஸ் வியர், உமன்ஸ் வியர், கிட்ஸ் வியர், ஹோம் நீட்ஸ், பியூட்டி, டாய்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிஸ், இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே வைடனா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி இவங்க ப்ராடக்ட்ஸை ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்லைன்ல 173+ ஸ்டோர்ஸ் இருக்கு. இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் 9+ ஸ்டேட்ஸ்ல இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இவங்க கிட்ட டோட்டலா 2800 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. அண்ட் இவங்களோட ஆன்லைன் டேட்டா பேஸ்ல 1.2 பில்லியன் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ற ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒடிஷா, பீகார், அசாம், ஜார்க்கண்ட், ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், திரிபுரா, சத்தீஸ்கர். அடுத்து ரெவென்யூ ஃப்ரம் பிசினஸ் 2024ல அப்பீரல் பிசினஸ்ல இருந்து 83.30% ரெவென்யூ ஜெனரேட் ஆகியிருக்கு. அண்ட் ஜென்ரல் மெர்ச்சன்டைஸ் பிசினஸ்ல இருந்து 60.09% இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி ரெவென்யூ அப்பீரல் பிசினஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்டோர்ஸ் பத்தி பார்க்கலாம். 2024ல டோட்டல் 160 ஸ்டோர்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் 2024ல 10.04 பில்லியன் அச்சீவ் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு பாசிட்டிவான அப்டேட்டா இந்த கம்பெனிக்கு எடுத்துக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த கம்பெனி மார்ச் 2024ஓட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மற்ற இயர் கொடுக்காதனால அதை நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது 21.94 crore இருக்காங்க. அண்ட் நெட்வொர்க் 212.56 இருக்கு. டோட்டல் பாரோவிங்ஸ் 178.23 crore இருக்கு. ROE 10.74% இருக்காங்க. ROCE 18.39%. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 10.32 அண்ட் EPS 3.1 இருக்காங்க. PE ரேஷியோ 125.54, இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 138.88% இருக்கு. இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. இந்தியாவில் ரீட்டைல் மார்க்கெட் ஸ்ட்ராங்காகவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் ரீட்டைல் மார்க்கெட் 22.28% CAGRல டெவலப் ஆகிற பொட்டென்ஷியல் இருக்கு. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோனை ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போறாங்க. 2030ல ஃபேஷன் ரீட்டைல் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் CAGR 12.65% growth இருக்கும். அடுத்த IPO டீடைல்ஸ் பார்க்கலாம். IPO ஓபன் ஆகிற டேட் August 30, க்ளோஸ் ஆகிற டேட் September 3. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் 370 to 389 இருக்கு. லாட் சைஸ் 38 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் 834.68 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 148 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. அடுத்த IPO டைம்லைன். அலாட்மெண்ட் ஆகிற டேட் September 4, ரீஃபண்ட் September 5. இந்த ஷேர் உங்க டிமாட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் September 5. லிஸ்டிங் டேட் September 6 இருக்கு. இந்த IPOல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 14,782 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் பிரீமியம். IPO பிரைஸ் 389. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் பிரைஸ் 36.25%. 5:30ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமா போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த IPOவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த IPOல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பத்தின ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.